கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் பழச்சந்தைகளில் தற்போது பீச், பிளம்ஸ் மற்றும் செர்ரி பழங்கள் தாராளமாக கிடைத்தாலும் அடுத்த கோடை காலத்தில் நிலைமை தலைகீழாக மாறக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் நயாகரா பிராந்தியத்தின் சில பகுதிகளில் 30 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதனால் அங்கிருக்கும் பழத்தோட்டங்கள், பண்ணைகள் மற்றும் திராட்சை மர சரிவுகள் வெள்ளத்தில் மூழ்கி பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின. இதன் காரணமாக அடுத்த ஆண்டில் பழங்களின் விலைகள் பெருமளவு உயர வாய்ப்புள்ளதாக குயல்ஃபோ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த தாவரவியல் பேராசிரியரும் நிபுணருமான ஜெயசங்கர் சுப்பிரமணியன் எச்சரித்துள்ளார். பீச் மற்றும் பிளம்ஸ் மரங்கள் நீண்ட நாட்கள் தேங்கி நிற்கும் நீரினால் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவை. இவை ஆழமான வேர்களை கொண்டவை அல்ல. மேட்டுப்பாங்கான நிலைப்பகுதிகளிலேயே வளரக்கூடிய இயற்கை அமைப்பை கொண்டவை என்பதால் வேர்களில் நீர் தேங்கும் போது மரங்கள் அழுகி பாழடைந்து விடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கனடாவில் விற்பனையாகும் பீச் பழங்களில் சுமார் 80% நயாகரா பகுதியில் உற்பத்தியாகுகின்றன. இதனால் இங்கு ஏற்படும் மரங்களின் அழிவு நாட்டின் ஒட்டுமொத்த பழ விநியோகத்தையும் பாதிக்கும். மரங்கள் அழிவதால் வரும் 2027ஆம் ஆண்டு சீசனில் பழங்களின் உற்பத்தி பெருமளவு குறைந்து சந்தையில் இவற்றின் விலைகள் கணிசமாக உயரக்கூடும். பழ உற்பத்தி மீண்டும் பழைய இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் வரை செல்லலாம் எனவும் பேராசிரியர் ஜெயசங்கர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மேலும் புதிய மரங்களை நடும் நாற்று மேடைகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் எதிர்வரும் காலத்தில் புதிய மரக்கன்றுகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவும் எனவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார்.